ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் டெய்லர் அம்மா பேசுகிறேன். லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு துணி இந்த மாதிரி கரப்பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக மடித்து இந்த மாதிரி கரப்பக்கம் பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓப்பன் சைடு நல்லா ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து துணியை இந்த மாதிரி ஒன்று போல் இழுத்து விட்டுட்டு தையலுக்காக நம்ம வந்து 1/2 இன்ச் கோடு போட்டுக்கலாம். பிசுறு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து உயரம் 11 அளவு ப்ளவுஸில் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப இழுத்து பிடிக்காமல் லைட்டாக இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி 11 கரெக்டான அளவு. தையலுக்கு ஒரு கோடு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இடுப்பை பிடிச்சிக்கோங்க. இடுப்பு கீழ்ப்பகுதியை தையல்கிட்ட கரெக்டாக ரெண்டையும் சேமாக சென்டர்கிட்ட பிடிச்சிக்கோங்க. கரெக்டான அளவு. டாட்டுக்காக 1.5 இன்ச், 3/4 இன்ச் இருக்குது. 3/4 இன்ச்சுங்கிறப்ப நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ டாட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்து தையலுக்காக 2 இன்ச்சு. இடுப்பிலிருந்து இடுப்போட உயரம் தையலுக்கு ஒரு கோடு. பட்டிக்கான கரெக்டான அளவு, தையலுக்கான அளவு. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து கழுத்து அகலம் பார்க்கலாம். பாடி அளவு இப்போ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாடி அளவும் நமக்கு வந்து 18 இருக்குது. 18ல் பாதி 9.25. ஒன்பதே கால் கிட்ட ஒரு கோடு, 2 இன்ச்சு தையலுக்கு. ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கிராஸாக ஒரு கோடு நம்ம கட் பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து கழுத்து அகலம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ரெண்டையும் ஒன்று போல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா நமக்கு சென்டர் கிடைக்கும். அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு கீழே இடுப்புக்கிட்ட வைங்க. கரெக்டாக வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ப்ளவுஸை வந்து கழுத்தை ரொம்ப இழுத்து இந்த மாதிரி போடாமல் நம்ம அங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா, 2 மார்க்கும் ஒன்று போல் ஒரே இடத்துல வர்ற மாதிரி ஒன்று போல் பிடிச்சிக்குங்க. ஒன்று போல் பிடிச்சி அந்த கழுத்து என்ன சேஃப் இருக்கோ அதே இதில் நம்ம இழுத்து பிடிச்சி கரெக்டாக வச்சோம்னா ஷோல்டர் வந்து நமக்கு ஜாயிண்ட் போட்டுக்கிட்டு கரெக்டாக ஜாயிண்ட் வந்துடும். அப்போ வந்து கழுத்து அகலம் நம்ம குறித்தோம்னா நம்ம கழுத்தோட அகலம் கரெக்டானது நமக்கு கிடச்சிரும். ஷோல்டர் அளவு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ கழுத்து அகலம் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 5.5 வருது. அதே 5.5 இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுகிட்ட சென்டரும் அதோட சென்டர்கிட்ட ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு. அடுத்து வந்து முன்கழுத்து பார்க்கலாம். முன்கழுத்து அப்படியே ஷோல்டரில் வச்சுக்கோங்க.
நம்ம எப்படி பேக் சைடு கழுத்தகலம் பார்த்தோமோ அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சு நம்ம வந்து வச்சோம்னா கழுத்து கரெக்டாக அந்த வளைவு கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிங்கன்னா தெரியும். நமக்கு 1/2 இன்ச் கம்மியாக இருக்குது முன்பக்கம். டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம முன்பக்க டாட்டோட அளவு பார்க்கலாம். முன்பக்க டாட் அளவு மார்க் பண்ணியாச்சு. முன்பக்க டாட் பிடிக்கிற அளவு வந்து 3/4 இன்ச் இருக்குது. 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதிலே ஃப்ரண்ட்டோட அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம பேக் சைடை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரண்ட் சைடு அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு அரங்கத்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2ஆக மடித்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே இன்னொருக்கும் நம்ம 4ஆக மடிச்சுக்கலாம். இன்னொரு மடி 2 டைம் மடிச்சுக்கலாம். அப்போ நமக்கு 4 பீஸ் இருக்கும். நம்ம வந்து கை எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேக் சைடு எப்படி நம்ம பிசுறுக்காக ஒரு கோடு போட்டோமோ அது மாதிரி கரெக்டாக ஒரு கோடு போட்டு மறுபடியும் தையலுக்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கை உயரம், தையலுக்கு அளவு, அதே மாதிரி கை அடிப்பக்கம் கரெக்டான அளவு, தையலுக்கு அளவு, பிசுறு மாதிரி கட் பண்ணிடுங்க. அடுத்து தையலுக்காக 2 இன்ச்சு, அடுத்து பேக் சைடை எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் சைடு நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவை அப்படியே நம்ம கீழே மார்க் பண்ணி ஃப்ரண்ட் சைடு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. கை பீஸு பட்டி, இப்போ நம்ம இந்த பீஸில் பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி, கை, பேக் சைடு, ஃப்ரண்ட்டு, இப்போ 4 பீஸை நம்ம கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ப்ளவுஸ் பிட்டில் எப்படி போட்டு கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் பிட்டை எப்படி போட்டுக்கோங்க. டிசைன் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரை 2 சைடுமே நமக்கு கரை இருக்கும். 2 சைடு கரை இருக்கனாண்டி பேக் சைடு அங்கங்கன்னு வச்சிடக்கூடாது. டிசைன் பாருங்கள், இதில் வந்து முன்ன பின்ன தலைகளாக வரும். இதில் பாருங்கள் நேராக இருக்குது. நமக்கு வந்து டிசைன் நேராக இருக்க பக்கம் பார்த்து பேக் சைடு வச்சு வெட்டிக்குவோம். மாற்றி வெட்டினீங்கன்னா டிசைன் தலைகளாக வரும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு.
பேக் சைடு கட் பண்ணியாச்சு. அடுத்து கை கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே மறுபடியும் டிசைன் பாருங்கள், மாறாமல் ஃப்ரண்ட் சைடு அப்படியே நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே லைனிங் துணியோட ப்ளவுஸ் துணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா தைக்கிறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக வெட்டிட்டோம்னா பத்தாம் போச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ அடுத்து இந்த பீஸில் வந்து பட்டி நான் எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த ப்ளவுஸில் நிறையாவே எக்ஸ்ட்ராவே துணி இருக்குது. அதில் அப்படியே பட்டி பீஸ் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, லைனிங் ப்ளவுஸு நம்ம கட் பண்ணிட்டோம். இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு லைனிங் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கிளாத்தில் வச்சு வெட்டணும். நமக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு, பட்டி, பேக் சைடு, கை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நமக்கு நாலு பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவான கொஞ்சம் சுலபமான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். This video sponsored by Buy Mood Shopping app.